தீர்க்கதரிசியின் தேவ சத்தம். வருகின்ற 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை அன்னை அருள் திருமண மாளிகை, கேம்ப் ரோட், சேலையூர், சென்னையில் நடைபெற இருக்கிறது. தேவ செய்தியாளர் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக். தொடர்புக்கு 8939537178 அல்லது 8939676077. இப்பொழுது நாம் முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. ரைட், எழுதுங்க போர்ட்ல. யாருடைய நாட்கள்? யோயாக்கீம் என்கிற யூதா ராஜாவின் நாட்கள். இது என்ன நாட்கள்? யோயாக்கீம் என்கிற யூதா ராஜாவின் நாட்கள். பேசணும்ல, இது என்ன நாட்கள்? யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்கள். இப்போ இந்த யோயாக்கீம் அரசாளுகிற ராஜ்ய பாரத்தின் நாட்களில் கர்த்தர் ஒரு வார்த்தையை எரேமியாவுக்கு அனுப்புகிறார். God is giving a word to Jeremiah. எரேமியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இப்ப அந்த வார்த்தையை தான் நம்ம படிக்க போறோம், கவனமாய் வாசிக்க போகிறோம். The second verse. நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோடே பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். Praise the Lord. Praise the Lord. கை எழுதணும், வாய் பேசணும், ஆவியில நிரம்பும் பொழுது நல்லா நிரம்பிரணும். ஆமென். நல்லா கேளுங்க. யாருடைய நாட்கள்? யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்கள். நான் திரும்ப கேட்கிறேன், இந்த யோயாக்கீம் யாருடைய, எந்த தேசத்தினுடைய ராஜா? யூதா ராஜாவின். இந்த யோயாக்கீம் நாட்களில் யாரை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது? எரேமியாவுக்கு. இப்போ எரேமியாவுக்கு என்ன வார்த்தை வருதுன்னா, நீ ரெஹேபியார் என்கிறதான ஒரு குடும்பத்தாருடைய வீட்டுக்கு நீ போ. யாருடைய வீடு? யாருடைய வீடு? ரேகாபியருடைய வீட்டுக்கு நீ போ. இந்த ரேகாபியருடைய வீட்டுக்கு நீ போய் நீ சொல்ல வேண்டியது என்னென்றால், அவர்களுக்கு திராட்சை ரசத்தை ஒரு குடத்தில் ஆயத்தப்படுத்தி அந்த திராட்சை ரசத்தை அவர்களை என்ன செய்ய சொல்? குடிக்க சொல், பானம் பண்ண சொல். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையை எரேமியாவுக்கு தேவன் கொடுத்த உடனே காரியம் செயல்படுகிறது. ரேகாபியருடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பப்படுகிறது. இவர்களை ஒரு இடத்திற்கு வரவழைத்து திராட்சரசத்தை ஆயத்தப்படுத்தி இப்ப குடிக்கிறதற்கு முன்னாடி வச்சுட்டாங்க. இதெல்லாம் சொல்வது யார்? எரேமியா. இதெல்லாம் செய்ய சொன்னது யார்? கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, இதெல்லாம் செய்ய சொன்னது யார்? கர்த்தர். இப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு எரேமியாவினிடத்தில், ரெஹேபியாருடைய வீட்டுக்கு போய் இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பிக்க வேண்டும். இப்போ திராட்சை ரசத்தை முன்னுக்கு வைத்த பிறகு என்ன நடக்குது? 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்திலே
பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசியாவினுடைய அறையின் மேலும் உள்ள இத்தலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். Praise the Lord. இப்போ 6ஆம் வசனத்தை முதல் பகுதியை மட்டும் வாசிக்க போகிறோம். வாசியுங்கள். அதற்கு யார அந்த அவர்கள்? ரேகாபியர். சபை மக்கள் பேசணும்ல. அதற்கு அவர்கள், அந்த அவர்கள் யார்? ரேகாபியர். என்னங்க பின்னாடில என்ன பண்றீங்க? அந்த அவர்கள்னு சொல்லப்படுதுல, அந்த அவர்கள் யார்? ரேகாபியர்கள். 3 முறை சொல்லுங்க சத்தமா. ரேகாபியர், ரேகாபியர், ரேகாபியர். மறந்துடக்கூடாது. இந்த ரேகாபியர்களிடத்துல சொன்ன உடனே திராட்சரசம் முன்னாடி நிற்கும் போது இவர்கள் திராட்சரசத்தை பார்த்து உடனே என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தேவனுடைய செய்திக்கு தலைப்பு பொருத்தனை. எழுதிக் கொள்ளுங்கள். இந்த தேவனுடைய செய்திக்கு தலைப்பு என்ன? பொருத்தனை. வாவ். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? வாவ். பொருத்தனை என்கிறதான செய்தியின் தலைப்பை உங்களோடு பேச போகிறேன். நல்லா கேட்கணும். கர்த்தர் இந்த எரேமியாவுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார். ரேகாபியர்களுக்கு முன்பாக திராட்சரசத்தை குடத்தில் வச்சு அவர்களை குடிக்க சொல் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே குடங்களிலே திராட்சரசத்தை வைத்து குடிக்க சொல்லும் பொழுது ரேகாபியர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் திராட்சரசத்தை குடிக்க இல்லை. ஐயே, என்ன சத்தம் வர மாட்டுது? நாங்கள் திராட்சரசத்தை குடிக்க மாட்டோம். இதற்கு பெயர் என்ன? பொருத்தனை. இப்பதான் நீங்க பெட்ரா பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க. இதற்கு பேர் என்ன? பொருத்தனை. இதற்கு பேர் என்ன? பொருத்தனை. யார் இந்த ரேகாபியர்கள்? இவர்கள் யெகூவின் காலத்திலே வாழ்ந்த ஒரு வம்சாவளி. இந்த யெகூவின் காலத்திலே வாழ்ந்த வம்சாவளியிலே வந்த ரேகாபியர்கள் உடைய பிள்ளைகளின் 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 தலைமுறை தலைமுறையாய் சுமார் 250 வருஷங்கள் கழித்து நடக்குது இந்த சம்பவம். எத்தனை வருஷம் கழிச்சு நடக்குது? 250 years. ரேகாபியர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து இப்போ இந்த சம்பவம் பேசப்படுற காலத்தை கணக்கு பண்ண எத்தனை வருஷம் ஆச்சு? 250 வருஷம். எதனால ரேகாபியர்கள் திராட்சரசத்தை குடிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள்னு அடுத்து 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது தொடர்ந்து சில விஷயங்களை விளங்கிக் கொள்வோம். வாசிப்போம். ஏனென்றால் ரேகாபின் குடும்பம் 6ஆம் வசனத்திலிருந்து அதற்கு அவர்கள் நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறது இல்லை. ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப், எங்கள் தகப்பன் யோனதாப் அப்படின்னா யாரு? கரெக்டா சொல்லுங்க. திரும்ப வாசிங்க அந்த வார்த்தையை. ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப். அப்படின்னா யோனதாப் யாரு?
ரேகாபியருடைய தகப்பன். பிரைஸ் தி லார்ட். ஆங்கிலத்தில் வாசிங்க. But they said, we will drink no wine, for Jonadab the son of Rechab our father commanded us. யோனதாபுடைய தகப்பன் பேர் என்ன? பிரைஸ் தி லார்ட். இப்போ யோனதாப் என்ன சொல்லி இருக்கிறாராம்? வாசிங்க. நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும். எங்கள் தகப்பன் யோனதாப் சொன்னார், நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே, அந்நியர்களாய் குடியிருக்கிற தேசத்திலே நீங்கள் திராட்சரசத்தை குடியாமலும். பாயிண்ட் நம்பர் 1 எழுதம்மா, அதை அழிச்சிரு. பாயிண்ட் நம்பர் 1. இந்த கட்டளையை யார் கொடுக்கிறது? பேச மாட்டீங்க சபையார். மைக்க கையில கொடுத்துருவேன், பாத்துக்குங்க. யார் இந்த கட்டளையை கொடுக்கிறது? யோனதாப். 3 தடவை சொல்லுங்க அந்த பேரை. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொன்னா பில்டிங் இடிஞ்சு விழுந்துருமா? நம்பர் 1 யோனதாப் ஒரு கட்டளையை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். என்ன கட்டளை? நம்பர் 1 திராட்சை ரசம் குடியாமலும். வீட்டை கட்டாமலும். நம்பர் 2 எழுதிக் கொள்ளுங்க. வீட்டை கட்டாமலும். என்னது? வீட்டை கட்டாமலும். நம்பர் 1 என்ன செய்யக்கூடாது? திராட்சரசம் குடியாமலும். யோனதாப் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறாரு? திராட்சரசத்தை நீ குடிக்கவே கூடாது. இரண்டாவது என்ன சொல்லி இருக்கிறாரு? வீட்டை நீ கட்டவே கூடாது. நம்பர் 3 விதையை விதையாமலும். மூன்றாவது சொல்லுகிறார், நீ விதையை விதையாமலும். நீ போய் ஒரு விதை கூட நிலத்தில் என்ன செய்யக்கூடாது? விதைக்கவே கூடாது. ரைட். நம்பர் 4 திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும். நம்பர் 4 திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும். தொடர்ந்து அதை கையாளாமலும். உங்களுடைய எல்லா நாட்களிலும், நீங்கள் வாழ்கிற உங்கள் எல்லா நாட்களிலும், அப்படின்னா நீ உயிரோடு இருக்கிற நாட்களில் எல்லாம் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று. நம்பர் 5 கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக. என்னங்க? கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக. நான் இப்ப திரும்பி உங்களை தெளிவா கேட்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தொட போறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முன்னாடி விஷயத்தை நல்லா விளங்கிக்குங்க. யாருடைய நாட்கள் இது? யோயாக்கீம் என்கிற யூதா ராஜாவின் நாட்கள். அந்த நாட்களில் யாரை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வந்தது? எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி. யார் வீட்டுக்கு போக சொன்னார்? இந்த வேர்டை மறக்க கூடாது. ரேகாபியர் வீட்டுக்கு போக சொன்னார். போய் என்ன செய்ய சொன்னார்? திராட்சரசத்தை குடத்துல ஊத்தி அதை அவர்களுக்கு முன்பாக வைத்து குடிக்க வைக்க சொன்னார். குடிக்க வைக்க சொன்ன பொழுது ரேகாபியருடைய வீட்டார் குடிக்க கொடுக்கிறவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? பேசுங்க, இந்த பக்கம் யாரும் பேசல. நாங்கள் திராட்சரசத்தை குடிக்க மாட்டோம். இதற்கு பெயர் என்ன? இதற்கு அர்த்தம் என்ன? இந்த பொருத்தனை எங்கே இருந்து வந்ததுன்னு பார்த்தா அவர்கள் விளக்கி சொல்லுகிறார்கள். ஆஃப்டர் 250 years 250 வருஷம் கழிச்சு அவர்கள்
இந்த பொருத்தனையினுடைய ரகசியத்தை சொல்லுகிறார்கள். எங்கள் தகப்பன் யோனதாப் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், நாங்கள் எதை குடிக்க மாட்டோம். நம்பர் 2, வீட்டை ஒரு நாளும் ஒருபோதும் கட்ட மாட்டோம். மூன்றாவது, விதையை விதைக்கவே மாட்டோம். நாலாவது, திராட்சை தோட்டத்தை நாட்டவே மாட்டோம். ஐந்தாவது, உயிரோடு இருக்கிற நாளளவும் எதில குடி வாழ்வோம்? கூடாரங்களிலே. இப்ப வாசிங்க வசனத்தை. 7ஆம் வசனத்தை வாசித்து முடித்திருக்கிறீங்க நம்புறேன். 8வது வசனம். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும், அப்படியே நாங்கள் வாழ்ந்த எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் அப்படி டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத, ஃப்ளோல வாசிங்க. நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஓ மை காட், எழுதிக் கொள்ளுங்கம்மாங்க. யோனதாபின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஏன் திராட்சரசத்தை நீ குடிக்க மாட்டேன் என்று கேட்கும் பொழுது சொல்லுகிறார்கள், எங்கள் தகப்பன் ரேகாபியருடைய தகப்பனுடைய வம்சாவளியிலே வந்த எங்களுடைய தகப்பன் யோனதாப் சொல்லி இருக்கிறாரு, அவருடைய சத்தத்திற்கு நாங்கள் என்ன கொடுக்கிறோம்? எல்லாரும் சொல்லுங்க, சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொன்னா நல்லா இருக்கும். சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம். ரைட், தொடர்ந்து வாசிப்போம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களிலே குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செகண்ட் வேர்ட், எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? கட்டளையிட்டபடியெல்லாம். முதல்ல அவர் சத்தத்திற்கு நாங்கள் என்ன கொடுத்தோம்? செவி கொடுத்தோம். இரண்டாவது இப்ப சொல்றாரு, அவர் கொடுத்த கட்டளைகளை எல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். இப்ப நீங்க எனக்கு இப்ப பேச வேண்டிய நேரம். ஏன் நீங்க திராட்சை ரசம் குடிக்க மாட்டுகிறீர்கள் என்று கேள்வி கேட்ட பொழுது அவர்கள் கொடுத்த 2 காரணத்தை சொல்லுங்கள். சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறோம். யாருடைய சத்தம்? யோனதாபினுடைய சத்தத்திற்கு நாங்கள் என்ன கொடுத்தோம்? இரண்டாவது என்ன காரணம் சொன்னாங்க? யோனதாப் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். கை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களாக. கர்த்தருடைய நாமத்தை அப்படியே உயர்த்துவீர்களாக. ஓ மை காட், இது ஒரு பொருத்தனையின் அபிஷேகம். சில பொருத்தனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த பொருத்தனையை எத்தனை வருஷங்கள் ஆனாலும், எத்தனை நாட்கள் காலங்கள் ஆனாலும் அந்த பொருத்தனையை நாங்கள் உடைக்கவே முடியாது. காரணம், அந்த பொருத்தனை நாங்களா தானாய் எடுத்ததல்ல. அந்த பொருத்தனை எங்களுடைய தகப்பன்மார்கள் எங்களுக்கு சொன்ன சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செவி கொடுத்தபடியினால் எடுத்த பொருத்தனை. அந்த பொருத்தனை சாதாரணமானது அல்ல. எங்கள் தகப்பன்மார் எங்களுக்கு கட்டளை கொடுத்ததினாலே அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதின்படியே செய்து வருகிறோம். எனக்கு அருமையான பெற்றா திருச்சபையாரே, பொருத்தனை
பொருத்தனையின் தேவன் நம்முடைய தேவன். இன்று இரவு வேளையிலே பொருத்தனை செய்த ஜனமானி, பொருத்தனையை செய்த கூட்டமானி, பொருத்தனையினால் கட்டப்பட்ட ஜனமானி, பொருத்தனையை சாதாரணமாய் எண்ணாதே. உன் பொருத்தனையை அங்கீகரிக்கிறவர், உன் பொருத்தனையை அங்கீகரித்து உன் பொருத்தனையை கனப்படுத்துகிறவர், உன் பொருத்தனையை மேன்மைப்படுத்துகிறவர். நீ பொருத்தனையிலே வாழும் பொழுது அதை அபிஷேகத்தோடு நடத்துகிறவர். The Lord honors our vows. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உள்ள சூழ்நிலையில பொருத்தனை அப்படிங்கிற வார்த்தையை அநேகருக்கு விளங்க மாட்டேன். கர்த்தருக்கு பொருத்தனை செய்துவிட்டால் அதில் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பொருத்தனை செய்வதற்கு முன்பு மிகுந்த ஆழமாய் நிதானமாய் இருக்க வேண்டும். சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் ஏறெடுத்த செய்த பொருத்தனையை தேவன் கனம் பண்ணுகிறவராயிருக்கிறார். கையை நல்ல உயர்த்தி ஹல்லேலூயா. என் பொருத்தனைகளை நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. என் பொருத்தனைகளை நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே. ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா. இன்னும் சிலருடைய வாய் திறக்கலையே. ஆராதித்து உம்மை உயர்த்துவே. கம் ஆன், வெட்கப்படாம. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கரங்களை தட்டி பாடாத நாட்களும் இல்லையே. நல்ல கையை தட்டி பாடிடணும். உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் நான் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் நான் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. கையை உயர்த்தி நம்புங்கப்பா. உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா. பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா யாருக்காகவும் அதை உடைக்கவே முடியாது. என்னங்க ஒரு ஆமென் வரல? பொருத்தனை செய்து விட்டால் அது நம்முடையது, அது கர்த்தருடையது. பொருத்தனை பண்ணிட்டு அதை எந்த சூழ்நிலையிலும் அதை உடைக்கவே முடியாது. காரணம், பொருத்தனை என்பது கர்த்தர் கரத்திலே போய்விட்டது. அதை திரும்ப உடைக்கவோ மாற்றவோ நமக்கு உரிமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை. அனனியா சப்பிரால் என்கிறதான ஒரு சம்பவத்தை நாம் எல்லோரும் படித்திருக்கோம் வேதத்தில். நிலத்தின் கிரயத்தை வித்து கொண்டு வந்து நாங்கள் ஆலயத்துக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி பொருத்தனை செய்தார்கள். நல்லா கேளுங்க, இவங்க செய்த பொருத்தனையை யார் அறிந்து கொண்டது? இந்த பொருத்தனைகளை கர்த்தர் அறிந்து கொண்டபடியினால் அந்த பொருத்தனையிலே தேவன் அவர்களை கவனமாய் உற்று பார்த்து கொண்டே வருகிறார். அந்த பொருத்தனையில் அவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே வரார். இவர்கள் நிலத்தை விற்று
கொஞ்சத்தை எடுத்து வீட்டில் வச்சிட்டு மற்ற கொஞ்சத்தை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமா பேசுறாரு, அது விற்கும் முன்னே உன்னுடையதாய் இருக்க வில்லை என்பதை நீ அறியாயோ? Once you have made a vow, it belongs to the Lord. It doesn't belongs to us. அது நம்முடையவைகள் அல்ல, அது நம்முடையவைகளே. அந்த பொருத்தனையில நடக்கணும், அந்த பொருத்தனையில வாழணும், அந்த பொருத்தனைக்காக ஜீவனையும் பிராணனையும் கர்த்தருக்கு கொடுக்க ஆயத்தமாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழலாம் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பொருத்தனையில நடக்கும் பொழுது நிந்தைகள் வரலாம், இந்த பொருத்தனையில நடக்கும் பொழுது அவமானங்கள் வரலாம், இந்த பொருத்தனையில நடக்கும் பொழுது சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் நம்மை பரியாசம் பண்ணலாம், இந்த பொருத்தனையில நடக்கும் பொழுது எல்லாமே நம்மை விட்டு பிரிந்து போகலாம். ஆனாலும் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை உனக்கு சொல்லுகிறார், பொருத்தனை செய்தால் அதிலே நடக்க மறவாதே. காரணம் பொருத்தனையை கனமணுகிறவன் மனுஷன் அல்ல, பொருத்தனையை கனமணுகிறவர். சத்தத்தை நல்ல உயர்த்தி சொல்லுங்க, பொருத்தனையை கனமணுகிறவர். ஒரு அல்லேலூயா. நீங்க பொருத்தனை பண்ண உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? பொருத்தனைய பல விதங்கள்ல செய்யலாம். பணத்தால செய்யலாம், உடையிலே செய்யலாம், தன்னுடைய அலங்காரத்திலே செய்யலாம், தன் வாழ்க்கையிலே செய்யலாம். அதற்கு ரேகாபியர்களுடைய வம்சம் நமக்கு ஒரு பெரிய உதாரணம். They are making a vow that they will not drink the wine. ஆச்சரஸ்த நாங்க குடிக்க மாட்டோம். அது ஒரு பொருத்தனை. அது வேதத்தில் எங்க எழுதி இருக்கிறது? தேவையில்லை. It is a vow to the Lord. இரண்டாவது அந்த வம்சத்தார் என்ன சொல்லுகிறார்கள்? நம்பர் 2, நாங்க வீட்டை கட்டவே மாட்டோம், எங்களுக்கு சொந்த வீடு வேண்டாம். நம்பர் 3, விதை விதைக்கவே மாட்டோம். நம்பர் 4, திராட்சை தோட்டத்தை நடவே மாட்டோம். ஐந்தாவது, நாங்கள் வாழ்ற நாட்களில் எல்லாம் வாடகை கூடார வீட்டிலே வாழ்வோம். What a kind of a vow it is. இந்த பொருத்தனையை நம்ம செய்ய வேண்டியது அவசியம் இல்லை, ஆனால் இதுவும் ஒரு பொருத்தனை. உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு என்னங்க பொருத்தனை செய்து வாழ்றீங்க? வாரத்தில் 2 நாளை அவருக்கு உங்களால பொருத்தனை செய்ய முடியுமா? இத்தனை மணி நேரம் உபவாசம் பண்ணி உங்களால உபவாசத்துல பொருத்தனை செய்ய முடியுமா? உங்களால் ஆடம்பர வாழ்க்கையை வாழாம பொருத்தனை செய்ய முடியுமா? பழைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க மாட்டேன் என்று உங்களால பொருத்தனை செய்ய முடியுமா? சொந்தங்களுக்காக, பந்தங்களுக்காக என்னுடைய பொருத்தனையை நான் உடைத்து விட்டேனே, ஆனால் என் பலனை நான் இழந்து போவேனே. சிம்சோன் பராக்கிரமசாலி என்று அழைக்கப்பட்டான். அந்த பராக்கிரமம் எங்க இருந்துச்சு தெரியுமா? அவனுடைய தலை மயிரில் இருந்தது. அவன் தலை மயிர் என்றைக்கு கத்தரிக்கப்பட்டதோ, அந்த பொருத்தனை எப்பொழுது அறுக்கப்பட்டதோ, he lost his strength. அவன் தன்னுடைய பலனை இழந்து போனான். பெலிஸ்தேர்கள் சுற்றிலும் வந்து நிற்கும் பொழுது, அவன் முன்பு இருந்தது போல பராக்கிரமமாய் எழுந்து நிற்கும் பொழுது, அவனோ கர்த்தர் அவனை விட்டு விலகி இருந்ததை அறியாதிருந்தானாம். அவன் பெலிஸ்தியரிடத்தில் யுத்தம் பண்ண போகும் பொழுது பெலிஸ்தியர்கள் அவனை பிடித்தார்கள். எந்த பெலிஸ்தியரை அழித்தானோ, எந்த பெலிஸ்தியர்களை கொன்று போட்டானோ, எந்த பெலிஸ்தியர்களை ஓட ஓட விரட்டினானோ, எந்த பெலிஸ்தியர்களை தாரையிலே அடித்தானோ, எந்த பெலிஸ்தியர்களை அழித்து போட்டானோ, அதே பெலிஸ்தியர் இப்பொழுது அவனை மேற்கொள்ளுகிறார்கள். அவன் 2 கண்களையும் பிடுங்கி
அவனை ஒரு பெரிய மியூசியம் தியேட்டரிலே அடக்கி வைத்து அவன் இடது கையையும் வலது கையையும் கட்டி வைத்து வந்து போகிற எல்லாருக்கும் ஒரு பரியாச பொருளாய் மாறி எல்லாரும் அவனை காரி துப்பி எல்லாரும் அவனை பரியாசம் செய்து அவன் பலனற்றவனாய் தொங்கிக் கொண்டிருந்தானே ஐயா. பிரதிஷ்டையிலும் பொருத்தனையிலும் தான் ஆவிக்குரிய பலன் இருக்கிறதுன்னு சொல்றவங்க கையை நல்லா உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆவியில நிறைவோம். கொஞ்ச நேரம் நான் விளங்கும்னா என்னன்னு, கொஞ்ச நேரம் நான் என்னன்னு விளங்குமா? நல்ல வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் பொருத்தனைக்காக நீ வாழும் பொழுது நீ பலன் அடைவாய். வாயை திற. உன் பொருத்தனை தான் உனக்கு பலன். உன் பிரதிஷ்டை தான் உனக்கு பலன். நீ செய்த பொருத்தனை தான் உனக்கு அபிஷேகம். உன் சத்துருவை வீழ்த்துகிற பட்டயம். உன் பொருத்தனையை விட்டுறாத மகளே, விட்டுறாத மகனே, விட்டுறாத. உலகம் 1000 சொல்லும், கர்த்தரோ உன் பிரதிஷ்டையை கனமணுகிறார். சொல்லுங்கள் ஹalleluya. பெற்ற திருச்சபையே, இந்த சபை ஒரு பிரதிஷ்டை சபை. ஓ, கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். இந்த ஊழியம் ஒரு பொருத்தனையின் ஊழியம். இது ஆடம்பரத்தை காட்டுகிற ஊழியம் அல்ல, தன்னுடைய பெயர் புகழை காட்டுகிற ஊழியம் அல்ல, தன்னை ஒடுக்குகிற ஊழியம், தன்னை கீழ்ப்படுத்துகிற ஊழியம், தன்னை வெறுக்கிற ஊழியம், எங்களை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஊழியம், எங்களுடைய ஆடம்பரத்தை வெறுத்து இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஊழியம். இந்த ஊழியத்திலே அமர்ந்திருக்கிற திருச்சபை மக்களே, உன்னுடைய பிரதிஷ்டை தான் உனக்கு பலன். ஒரு சிலர் மேல் அந்த பலன் மீண்டுமா இறங்கி வருகிறது. ஒரு சிலர் மேல் அந்த பலன் திரும்பி வருகிறது. ஒரு சிலர் மேல் அந்த தேவ கிருபை மீண்டுமா இறங்கி வருகிறது. அந்த பொருத்தனையை இழந்து விடாது. சொல்லுங்கள் ஹalleluya. சொல்லுங்கள் ஹalleluya. சொல்லுங்கள் ஹalleluya. சொல்லுங்கள் ஹalleluya. I want an hallelujah. திராட்சரசம் முன்னுக்கு நிக்குது, குடிக்க முடியாதா? நோ சார். எங்க தகப்பன் சொல்லி இருக்கிறாரு, அவர் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம். நோ சார், எங்க தகப்பன் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், அதற்கு நாங்கள் அடங்கி கீழ்ப்படிந்து அதின்படி செய்வோம். இது ஒரு வார்த்தை ஒரு சந்ததிக்கல்ல, தலைமுறை தலைமுறையாய் 250 வருஷங்களாக ரேகாபியருடைய வீட்டை விட்டு இந்த பொருத்தனை விலகவில்லை. பெருங்கூட்ட ஜனம் அல்ல, just a small group of family members. யூதா தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் பெருங்கூட்ட ஜனம் இருக்காங்க. ஆண்டவர் அவர்களெல்லாம் விட்டுட்டு யாரை நோன்றாரு? ரேகாபியருடைய குடும்பத்தை நோன்றாரு. ஏன் நோன்றாருன்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளங்கும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா? நகையை கலத்தி பிரதிஷ்டை பண்ணிட்டீங்க. இந்த பிரதிஷ்டைய மனுஷனுக்கு பண்ணீங்களா, கர்த்தருக்கு பண்ணீங்களா? பண்ணவங்க சொல்லுங்க. இந்த பிரதிஷ்டையில நடந்து வாழ உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பின்பு உங்களுக்கு முன்பாக நகை, பொன், வெள்ளி கர்த்தரே அனுப்புவார் உங்களுக்கு முன்பாக வைத்து, இதை நீங்கள் திரும்பி அணியிறீங்களா? நகை போடணுமா போடா கூடாதாவது வேதத்தில் எழுதியிருக்காதெல்லாம் ரெண்டாவது வைங்க. பொருத்தனைன்னு சொல்லிட்டு அதை எப்படி வேணாலும் பொருத்தனை செய்யலாம். விளங்கி கொண்டவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் திராட்சரசம் குடிக்க மாட்டேங்கிறது ஒரு பொருத்தனை, வீட்டை கட்ட மாட்டேங்கிறது ஒரு பொருத்தனை,
நான் விதைக்க மாட்டேங்கிறது ஒரு பொருத்தனை, நான் நிலத்திலே திராட்சை தோட்டத்தை நடமாட்டேங்கிறது ஒரு பொருத்தனை, நான் சாகர வரைக்கும் கூடார வீட்டில் இருப்பதன் என்பது ஒரு பொருத்தனை. அதே போல நீ கர்த்தருக்கு செய்த ஒரு பொருத்தனையிலே ஒரு பொருத்தனை தான். என்னத்தை கழட்டின? யாருக்கு கழட்டின? மோசஸ்கா, பெட்ரா திருச்சபைக்கா? அதற்கு பெயர் என்ன? சத்தமா வரமாட்டேது. அதுக்கு பேர் என்ன? பொருத்தனை இல்ல. இப்போ உன் முன்னுக்கு வந்து அது நிக்குது. நீ எதை பொருத்தனை பண்ணையும் கர்த்தரே உன் முன்னுக்கு கொண்டு வந்து வைக்க சொல்றாரு, டச் பண்ண சொல்றாரு. ரேகாபியர் வீட்டுக்கு போய் திராட்சரசத்தை குடத்துல வச்சு அவங்க முன்னுக்கு வை. I want to see what the family will do. அந்த குடும்பம் என்ன செய்து நான் பார்க்கணும்ன்றார் ஆண்டவர். எவ்வளவு பயங்கரமுள்ள ஆண்டவர் பாத்தீங்களா? முன்னுக்கு வச்சு அழகு காட்டும் போது அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசத்தை குடிக்க மாட்டோம். ஓ மை காட், கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். இதற்கு பெயர் தான் ஐயா பக்தி வைராக்கியம். இதற்கு பேர் தான் ஐயா கர்த்தருடைய ஆவியானவருக்குள் வாழ்கிற ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை. இதற்கு பேர் தான் ஐயா பொருத்தனை. இது 250 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டாலும் அது பொருத்தனை என்றால் அது பொருத்தனையே. சொல்லுங்கள் somebody hallelujah. வாரத்துல திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உபவாசம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்ன? திங்கட்கிழமையில கோழியை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சாலும் என்ன செய்யக்கூடாது? அதுதான் பொருத்தனை. ஆடம்பரமா வாழ மாட்டாண்டவரின் பொருத்தனை பண்ணிட்டீங்களே. எவ்வளவு பெரிய ஆடம்பரம் வந்து உன் முன்னுக்கு நின்றாலும் you have to say no, I am not supposed to do it. நான் இந்த செய்தி எப்ப தெரியுமா எடுத்தேன்? நேற்று ஒரு திருமணத்தை இந்த ஆலயத்தில் முடிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டேன். என் மந்தைக்கு பேசுறேன், கேளுங்க. யூசுவலா நம்ம சர்ச்சில் வெட்டிங் நடந்ததுன்னா வெட்டிங் நடத்தும் போது பாஸ்டர் வெண் வஸ்திரத்தில் இருப்பேன். வெட்டிங் முடிஞ்ச உடனே கலர் வஸ்திரம் மாத்தி ஒரு நல்ல கோட் ஷூட் போட்டு வந்து நின்று அந்த வெட்டிங் ரிசப்ஷன்ல நிற்பேன். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு வாரமா கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு கலர் கோட் ஷூட் கொடுங்க, இந்த வெட்டிங்க்கு நான் ரிசப்ஷன்ல போடணும். நான் நடத்தி வச்சது 97வது திருமணம். எத்தனாவது திருமணம்? 97th வெட்டிங். 97வது திருமணம். ஆண்டவரே நான் ஒரு கலர் உடுப்பு போடுறேன்ப்பா. ஆண்டவர் எனக்கு பதிலே சொல்றாரு இல்ல, என் கையில பணம் இருக்கு. நீங்க நம்பலன்னா ஜெசியல கூட்டிட்டு திருமணத்துக்கு முன்னாடி 4:30 4:30 மணிக்கு 4 மணி நம்புறேன், 4 மணியா 4 o'clock I brought him to a mall. மாலுக்கு போய் சரி ஒரு கோட்டை பார்த்து வாங்கிடுவோம், இல்ல ஒரு ஷர்ட் ஆவது, ஒரு பர்பிள் ஷர்ட் ஆவது வாங்கிடுவோம். I'm bringing him to buy. சுத்தி பார்க்கிறேன், ஒரு கோட்டு சேர்ந்துச்சு, ஆனா ஒரு சமாதானமே இல்லை. ஆண்டவர்ட்ட அப்பையும் கேட்கிற அந்த மால்ல, என்ன ஆண்டவரே சொல்றீர்? ஆண்டவர் ஒண்ணுமே பேசல. சரி பழைய ஒரு வஸ்திரம் ஒண்ணு இருக்குது, ரூபவதி அம்மாட்ட சொன்னேன், அதை அயன் போட்டு வைங்க, மேபி நான் ஒயிட் போட்டு முடிஞ்ச உடனே நான் மாத்தினாலும் மாத்துவேன், ஜஸ்ட் அயன் அண்ட் கீப் இட் aside அப்படின்ட்டேன். அவங்களும் அயன் போட்டு வச்சிருக்கிறாங்க. நீங்க ரூபவதி அம்மாட்டையும் போய் கேளுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, திருமணத்தை நடத்தி முடிச்சிட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நான் விவாகத்தை நடத்தி வச்சுட்டேன், இப்ப நான் கலர் வஸ்திரம் தரிக்கலாமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏன்பா வெண் வஸ்திரம் உனக்கு வெக்கமா இருக்கா? நான் அப்படியே சைலண்ட் ஆகி, வெக்கமா இருக்குதான்னு கேட்ட அந்த ஒரே ஒரு வார்த்தையில மைண்ட் ஆஃப் ஆகி
எல்லாமே சைலன்ஸ் ஆகி நேத்து நைட்டு போய் ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே உட்கார்ந்தேன். என் மனைவியை நித்திரைக்குள்ள அனுப்பிட்டு கண்ணை மூடி 2 கையை உயர்த்தி ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டு 3 மணி நேரமாய் அழுது ஜபித்து காலையில ஊழியத்துக்கு புறப்பட்டேன். ஆண்டவர் அப்போதான் இந்த வசனத்தை காமிச்சாரு. நான் உன் முன்னுக்கு சில பொருத்தனைகளை வைத்த பின்பும் அந்த பொருத்தனையை சோதிக்க நான் சில விஷயங்களை உன் முன்னுக்கு கொண்டு வந்து வைத்தாலும் நான் உன்னிடத்தில் சொன்னதை, நான் உன்னிடத்தில் பேசினதை, நீ என்னிடத்தில் செய்த சில பொருத்தனைகளில் நீ கவனமாய் நட மோசே. ஆடம்பரத்தை விரும்பாத, புகழ்ச்சியை விரும்பாத, நீ நடக்க வேண்டிய வழியில நட. ஆண்டவர்ட்ட சொன்ன, ஆண்டவரே forgive me Lord. காசு இல்லாமல்ல, வாங்க முடியாமல்ல, கலர்னா என்னன்னு தெரியாமல்ல, கலர் போடுறதுக்கு வயசு இல்லாமல் இல்ல, ஆனால் பொருத்தனை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொருத்தனை கவனமா இருந்துடணும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஒரு பொருத்தனை பண்ணிருக்கியா? செத்த கோழி மாதிரி கேட்க கூடாது, ஃபயரா கேட்கணும். பக்கத்துல தட்டி கேளுங்க, பொருத்தனை பண்ணிருக்கியா? உன் முன்னுக்கே கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். நீ சொல்லணும், நெவர், இது என்னுடைய பொருத்தனை. கை உயர்த்தி சொல்லுங்கள், ஹalleluya. கலட்டிட்டீங்க, வேணான்ட்டீங்க, பொருத்தனை பண்ணிட்டீங்க, கர்த்தருக்காக வாழ்வன்ட்டீங்க, உபவாச நாட்களை பொருத்தனை பண்ணிட்டீங்க, இப்படிதான் எங்க குடும்பம் இருக்கும்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள்னு பொருத்தனை பண்ணிட்டீங்க, இது எல்லாம் ஊழியம் செய்ய பொருத்தனை பண்ணிட்டீங்க. எல்லாம் பொருத்தனையும் செய்த பின்பும் அந்த பொருத்தனையை உடைக்கிறதற்கு உங்களுக்கு முன்பாக சில சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்தும் பொழுது, ரேகாபியருடைய வீட்டார் வம்சம் சொன்னது போல பெற்றா திருச்சபை சொல்வீர்களா? நாங்கள் குடிக்க மாட்டோம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என் பொருத்தனைகளை நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். என் பொருத்தனைகளை நிறைவேற்றி கைகளை தட்டி ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. ஓ நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நீங்க நம்புங்கப்பா, பொருத்தனையை காப்பாற்றுவே. சந்தன மகதன நம்புங்கப்பா, கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து என்ன நம்புங்க ஆண்டவரே. என் பொருத்தனையில உண்மையா இருப்பேன். ஓஹோ நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இப்போ திராட்சை ரசத்தை புசிக்க மாட்டோம் அப்படிங்கிறதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning for that we will not drink wine? எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 5:18. விளக்கத்தை இங்க அழிச்சிட்டு எழுதுங்க. What is the spiritual meaning that we will not drink wine? வாசியுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், மதுபான வெறி கொள்ளாமல், ஆவியினால் நிறைந்து, ஆவியினாலே நிறைந்து, சங்கீதங்களினாலும்
சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். ஆமென். திராட்சை ரசமாகிய மதுபானத்தில் பெரிக்கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து, எழுதிக் கொள்ளுங்கள். The spiritual meaning, for we will not drink wine, ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நான் திராட்சை ரசம் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதற்கான பொருத்தனையின் ஆவிக்குரிய விளக்கம் என்னங்க? ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப், ஆவியிலே நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆவியிலே நிறைந்தவர்கள் ஒரு அல்லேலூயா. ஏன் இந்த சத்தம் ஆராதனையில் இல்ல? ஏன் அந்த அந்நிய பாஷையில கோழி கழுத்தை அறுத்து விட்டா துடிச்சுக்கிட்டே ஒரு அந்நிய பாஷை பேச பார்த்திருக்கீங்களா? ஏன் அந்த அந்நிய பாஷை? ஏன் ஒரு ஆவியில நிறைகிற அனுபவம் ஏன் இல்ல? ஆவியிலே நிறைந்த மனுஷனாக வாழ்கிறது ஒரு பொருத்தனை. ஒரு ஆமீன் வரலையே. எந்த சூழ்நிலையிலும் நான் ஆவியிலே நிறைந்து பேசுவேன், ஆவியிலே நிறைந்து யோசிப்பேன், ஆவியிலே நிறைந்து நான் தீர்மானங்களை எடுப்பேன். I will be led by the Spirit of the Lord. நான் ஆவியானவரால் நடத்தப்படுவேன் என்பது ஒரு திராட்சை ரசத்தை பானம் பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் என்னத்துல நிறைந்து வாழணும்னு அர்த்தம். கிறிஸ்தவங்க சர்வ சாதாரணமா பீர் அடிக்கிறாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறது எத்தனை பேர் அடிக்குதுன்னு தெரியலையே. பால் போத்தையில பால் குடிக்கிற மாதிரில குடிக்கிற, வெளியில போய் குடிச்சா தப்பா போயிரும் 99 ஸ்பீட் மார்ட்ல வாங்கிட்டு ரூம்ல எல்லாம் அடிக்கிறமா? யா, உங்க வாழ்க்கையில ஒன்று மட்டும் விளங்கிக்குங்க. கிறிஸ்தவ வேஷத்தை போட்டு கர்த்தரை ஏமாத்திடவே முடியாது. ஆண்டவர் உங்களை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் தலையில கை வைத்து சொல்லுங்க, ஆவியில் நிறைந்த வாழ்க்கை. இன்னும் ஒரு முறை கைய தலையில வச்சு சொல்லுங்க, ஆவியில் நிறைந்த வாழ்க்கை. That's the first consecration. ஒரு ஆமீன் போட்டுருங்க பார்க்கலாம். Pastor, we just take wine, that's called, it's not called beer, it's called wine. It's a red wine, it's a white wine, it's a blue wine, it's a purple wine. What bullshit it is, I don't care, it is wine. It's a devil's urine. எல்லாரும் சொல்லுங்க, பிசாசு மூத்திரம். அப்படியே சொல்லுங்க, அப்பயாவது கொஞ்சம் பாய் கூசுதான் பார்க்கலாம். சொல்லுங்க, பிசாசு மூத்திரம். The urine of devil, the devil's urine. குடிச்சிராத. ஒரு பெக்கு பாஸ்டர் ஃப்ளைட்ல போகும்போது ஏர் ஹோஸ்டஸ் ஓடி வந்து என்ன கேட்பா. முதல்ல ஏறனோடனே கேட்பா, சார் do you want wine or red wine or white wine? No wine please, only apple juice. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, be careful. காசு கொடுத்து வாங்க கூட தேவையில்லை, ஃப்ரீயா கொடுக்குறான் நம்ம வைனை ஃப்ளைட்ல. ஜேம்ஸ் அடுத்த வாரம் ஏதோ வெளிநாட்டுக்கு போறாரு, போற மாதிரியே வரணும்னு எதிர்பார்க்கிறேன் நான். ரொம்ப நாள் ஆசை பாஸ்டர், பப்பளக்குது பாஸ்டர், பளபளக்குது பாஸ்டர். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, be careful. நீங்க நினைக்கிறீங்க அநேகர் ஆவிக்குரியவர்களாக இந்த சர்ச்சில் உட்கார்ந்துருக்காங்கன்னா, நான் இன்னைக்கு காலைல சொன்னேன் சிரிமுடா சர்ச்சில், நம்ம யாரெல்லாம் நரகம் போயிடுவான்னு நினைச்சோமோ அவன்லாம் பரலோகம் போயிடுவான். எவன்லாம் பரலோகம் போயிட்டு நினைச்சிட்டு இருக்கிறானோ அவன்லாம் எங்க போயிடுவான்? நரகம் போறான். வேப்படிக்கிற பார்த்து இழுத்துக்கிட்டு இருக்கும் போதே போயிட போறேன். திரும்பி
நீ மூச்சு வரல என்ன பண்ணுவ? As no cigarette, it's an electric cigarette, you know, it's going inside and coming out smoke. யாருக்கும் கெடுதி இல்லை. பக்கத்துல உள்ளவங்களுக்கு யாருக்காவது தும்பல் வருதா பாருங்க, அது பாட்டுக்கு ஸ்மோக் ஃப்ரீ போகுது. நான் இன்னொரு ட்ரக்கை சொல்லட்டா? ட்ரக்கே சாப்பிடாம ஒரு ட்ரக் சில பேர் சாப்பிட்றாங்க. என்ன ட்ரக் தெரியுமா? தூக்கம் வரலன்னா 5 தூக்க மாத்திரையை எடுத்து வாயில போட்டு தூங்குறது. டெய்லி தூக்க மாத்திரை. இதெல்லாம் ஒரு விதமான அடிமைத்தனம், வெறிக்கொள்ளுகிற அனுபவம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நான் ஆவியில நிறைந்து வாழணும். புருஷனை வெறுப்பேத்துறன்னு 2 பாத்தாங்க வாங்கிட்டு வந்து ஊதி மூஞ்சில விட்டு பாக்குறது, குடிச்சிட்டு வாந்தி எடுத்து அதை மனைவி தொடைக்கணும். பாஸ்டர் யாரு? பாஸ்டர் யாரு? நீதான்? வேற யாரு? இதா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, be careful. இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியாது. ஒயிட் போட்டாலும் பயமா தான் இருக்கு. ஒரே ஒருத்தரை மட்டும்தான் இப்ப நம்ப முடியுது, கர்த்தரை ஒருவர் தான் நம்ப முடியுது. பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளுங்க, பொருத்தனையை காத்துக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையை நஷ்டப்படுத்தாதீங்க. சர்ச்சில் இருக்கும் பொழுது கவனமா வாழ்ந்துட்டு வெளியே போய் திருட்டுத்தனமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டீங்க, நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்துடாதீங்க. பொருத்தனையை நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா ஆவிக்குரிய பலனை இழந்துருவீர்கள். நம்பர் 2, வீட்டை கட்டாமல். ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். வேகமாய் போகிறேன், இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு ஆழமாய் பேச வேண்டியது இருக்கிறது. எபிரேயர் 11:13 வாசியுங்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் விட்ட கட்டளை? பூமியிலே பரதேசிகளாக வாழ்ந்தார்களாம். ஏன்? விசுவாசித்து. விசுவாச வாழ்க்கை எழுதிக் கொள்ளுங்கள். It shows the life of faith. விசுவாச, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? விசுவாச வாழ்க்கை. எல்லா தேவைகளுக்கும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காரியமும் எதிர்மறையாய் இருந்தாலும் நான் யாரை விசுவாசித்து வாழணும்? கையை நல்ல உயர்த்தி சொல்லுங்க, யாரை விசுவாசித்து வாழணும்? என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து சொல்றேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த ஒருவனாலும் முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையை விசுவாசத்தால தாங்க கட்டப்பட்டுச்சு. இப்ப எங்க போச்சு அந்த விசுவாசம்? விசுவாச வாழ்க்கையில வாழ்றீங்களா? எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடு கர்த்தரை நம்பி வாழ்றீங்களா? அந்த விசுவாச வாழ்க்கையில வாழ்கிறது ஒரு பொருத்தனை. கை உயர்த்தி ஒரு ஆமென். என்ன வாழ்க்கையில வாழ்றது? ஒரு பொருத்தனை. அடுத்த வேளை எப்படி பாஸ்டர் சாப்பிடுறது தெரியலையே, அதாங்க பொருத்தனை. என் படகு வெறுமையாகுவதற்கு முன்பதாகவே அவர் என் படகை அறிந்த தெய்வம். அவர் எங்கள் படகை நிரப்புவார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். மூன்றாவதாக, விதை விதையாமலும். ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? The book of Matthew chapter 13 verse 22. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும், வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும், உலக கவலையும், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம்
இரக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் வசனத்தை நெருக்கி போடுகிறபடியினால் அவனும் பலனற்று போவான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவனிங்க விதை விதைச்சாலும் அந்த விதை விதைக்கிற இடம் எப்படி இருக்குதா? என்ன இடமா? பேசுங்க. என்ன இடமா? முள்ளுள்ள இடத்துல விதைச்சதுனால அந்த விதை விதைக்கப்பட முடியாதபடி உலக கவலையினாலும் சுலமாயிட் உலக கவலையினாலும் ஐஸ்வரியத்தினுடைய மயக்கத்தினாலும் நிறைந்தபடினால அவங்க கேட்ட வசனத்தை அது என்ன போட்டுச்சா? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என்ன போட்டுச்சா? அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உலக கவலையும் ஐஸ்வரியத்தையும் நினைத்த எந்த கவலையும் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, உலக கவலையற்ற வாழ்க்கை. எழுதிக் கொள்ளுங்க. என்ன என்ன வாழ்க்கை? உலக கவலையற்ற வாழ்க்கை. The life which is not worried about the worldly things. பணம் இல்லையே, அதை கட்டலையே, நான் இன்னும் பணக்காரன் ஆகலையே, இன்னும் கடன் பிரச்சனை நீங்களையே, இந்த யோசனைலாம் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அவன் கேட்கிற வசனம் எல்லாத்தையும் அந்த கவலை என்ன செஞ்சிருமா? இப்படி என் கை என்ன மாதிரி செய்யுங்க, நெருக்கி போட்டுரும். என்ன மாதிரி செய்யுங்க, கையை ஒரு பெரிய விரல் எடுத்து ஒரு ஆள்காட்டி விரலோடு செய்யுங்க, நெருக்கி போட்டுரும். அப்போ எவ்வளவு மணிக்கணக்கா நீங்க பிரசங்கம் கேட்டாலும் உங்களால் அந்த உலக கவலைன்னு வரும்போது கேட்ட வசனம் அத்தனையும் எங்கத்தான் போனுச்சுனே? உலக கவலை வரவே கூடாது. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. அறிக்கை செய்வோமா? நாதரேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். ரெண்டு கையை உயர்த்தினா வாடகை கட்டணுமா? இல்ல சத்தம் போட்டு பாடினா தான் இந்த சேர்ச்சில் யாராவது உங்களை வந்து அடிச்சிருவாங்களா? எவ்வளவு உலக கவலையை வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அது உங்க பிரதிஷ்டையை உடைக்குது தெரியுமா? நாளைக்கு ஒரு கடன்காரன் நம்மளுக்கு போன் அடிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே, கேட்கிற அந்த நினைவு வந்த உடனே, இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை வசனத்தையும் என்ன செய்திருச்சு? பிசாசு நெருக்கி போட்டுருச்சு. வசனம் கிரியை செய்ய முடியல, வாழ்க்கை வாழ முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல, ஜெபம் பண்ண முடியல, வேதத்தை வாசிக்க முடியல. உன் பிரதிஷ்டைய உடைச்சது என்ன கவலை? அப்ப எப்படி பாடிரணும்? கையை உயர்த்தி நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நல்ல வாயை திறந்து நாதன் இயேசு எல்லாம் ஆவியில நிறைந்தவர்களாய் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென் ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. ஆமென். நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். என்னை கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி வைத்திடுவார். சொல்வோம், கலக்கம் எனக்கில்லை. அல்லேலூயா. கலக்கம் எனக்கில்லை. ஓஹோ, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசியின் தேவ சத்தம்.
வருகின்ற 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை அன்னை அருள் திருமண மாளிகை, கேம்ப் ரோட், சேலையூர், சென்னையில் நடைபெற இருக்கிறது. தேவ செய்தியாளர் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக். தொடர்புக்கு 8939537178 அல்லது 8939676077.